கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் இந்த மே மாதத்தினுடைய முதல் நாள் அதிகாலை நேரத்தில் உங்களை சந்திப்பதை குறித்து நான் அதிகம் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கங்களினாலும் இந்த 2026ஆம் ஆண்டு துவங்கி 4 மாதங்கள் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தினார், ஆச்சரியமாய் நடத்தினார். அற்புதங்களினாலும் ஆச்சரியங்களினாலும் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தினார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களையும் அப்படிதான் நடத்தினார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நடத்தின விதங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகள், ஆச்சரியமானவைகள். விசேஷித்த விதமாக இன்றைக்கு தொழிலாளர்கள் யாவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மே மாதத்தினுடைய முதல் நாள் லேபர்ஸ் டே, தொழிலாளர்களுக்கான ஒரு விசேஷித்த தினம். அவர்களுடைய உழைப்பினாலே, அவர்களுடைய வேர்வையினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வீட்டிலும் அநேகர் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் பரலோக ராஜ்யத்தின் மகிமைக்காக தேவனுடைய ராஜ்யத்தில் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். எது எப்படியாக இருந்தாலும் உழைக்கிறவர்கள், பிரயாசப்படுகிறவர்கள் தங்கள் பலனை பெற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த மே மாதத்தினுடைய இந்த முதல் நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மாத்திரமல்ல, இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த, தியானிக்கும்படியாய் கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசித்து ஜெபித்து இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த மே மாதத்திற்கென்று நம்ம தியானிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வேத வசனம். சகரியா 12:10. ஒரு விசை உங்களுக்காக நான் வசனத்தை வாசிக்கட்டும். நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். இன்னும் ஒரு விசை இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். ஒரு சிறு ஜெபத்தோடு இந்த வேத வசனத்தை நம்ம சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, கிருபையாய் கொடுத்த இந்த மாதத்தின் முதல் நாள், இந்த மே மாதத்தினுடைய முதல் நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கிற இந்த வேளையில் தாமே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயங்களை திறக்கும்படி, ஆவிக்குரிய மன கண்களை திறக்கும்படி, வேத வசனத்தினுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி தேவரீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவர் தாவீதின் குடும்பத்தார் என்றும் எருசலேமில் உள்ள குடிகள் என்றும் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். தாவீதின் குடும்பம் என்று சொல்லும் பொழுது அது ஊழியர்களையும் ஊழியக்காரர்களையும் குறிக்கிறது. எருசலேமின் குடிகள் மேல் என்று சொல்லும் பொழுது அது விசுவாச குடும்பத்தார், ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் குறிக்கிறது. எனவே இந்த வசனத்தின்படி ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, விசுவாச பெருமக்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணினவர். இந்த ஆவியை குறித்து 2 வார்த்தைகள் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று கிருபையின் ஆவி, இரண்டாவது விண்ணப்பங்களின் ஆவி. என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கிருபையின் ஆவியும் இந்த விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றப்படும் பொழுது, இதை தொடர்ந்து இருக்கிற வேத வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர்கள் தங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சந்து பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். நல்லா கவனிங்க, இந்த வசனம் எதை குறிப்பிடுகிறது? ஒருவனுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்குமா? தான் வீட்டுல ஒரே ஒரு பிள்ளை இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளை மரித்து போகும் என்றால் எப்படி புலம்புவானோ அதற்கு ஈடாக தேவ சமூகத்தில் புலம்பி ஜெபிக்கிற ஒரு அனுபவம். மாத்திரமல்ல, ஒரு 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல தலைப்பிள்ளை, முதலாவது பிறந்த பிள்ளை மரணத்தை சந்திக்க கூடும் என்றால், அப்பொழுது அந்த முழு குடும்பத்தாரும் எப்படி தன்னுடைய ஒரு பெற்றோர் தன்னுடைய முதல் பிள்ளைகளுக்காகவும், தன்னுடைய கூட பிறந்தவர்கள் தன்னுடைய முதல்
சேஷ்ட புத்திர பாகம், அதாவது தன்னுடைய வீட்டில் பிறந்த அந்த முதல் பிள்ளைக்காக எப்படி எல்லாரும் புலம்புவார்களோ அப்படி புலம்பி ஜெபிக்கிற ஒரு அனுபவம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் இந்த வார்த்தையை எதற்காக இந்த மே மாதத்துல நம்மோடு கூட பேச வேண்டும்? இந்த மாதம் ஒரு ஜெபத்தின் மாதமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறதற்கு அடையாளமாய் நம்ம தியானிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வசனத்தின்படி நீங்களும் நானும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் பெற்றவர்களாக இருந்து புலம்பி ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு நம்முடைய ஜெப நிலவரம் என்ன? அதிகாலை ஜெபம் நமக்கு இருக்கிறதா? பகல் நேர ஜெபங்கள் இருக்கிறதா? மாலை ஜெபம் உண்டு, சந்தியா ஜெப வேளை என்று ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் இருந்த நாட்களிலே மாலை கூட்டங்களுக்கு சந்தியா ஜெப வேளை என்று அழைப்பார்கள். இரவு ஜெபங்கள் உண்டுதா? இரவு ஜெபங்கள் இல்லை, நடு இரவு, இரவெல்லாம் விழித்து ஜெபிக்கிற ஜெபங்கள் இருக்கிறதா? சகோதரர்கள் இணைந்து ஜெபிக்கிறீர்களா? பிள்ளைகள் சகோதரிமார்கள் இணைந்து ஜெபிக்கிறார்களா? புருஷர்கள் ஜெபிக்கிறார்களா? இன்றைக்கு இந்த கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி ஒரு மனிதன் மேல், ஒரு குடும்பத்தின் மேல், ஒரு நகரத்தின் மேல், ஒரு தேசத்தின் மேல் ஊற்றப்படும் பொழுது அந்த தேசம் அவருடைய வருகைக்காக, அவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும்படியாக புலம்பி ஜெபிக்கிறவர்களாக இருப்பாங்க. இதை குறித்து அநேக வசனங்கள் உண்டு. யோவேலின் நாட்களிலே ஆசாரியர்கள் பலிபீடத்திற்கும் மண்டபத்திற்கும் நடுவில் நின்று அழுது புலம்பி ஜெபித்தார்களாம். புறஜாதிகள் உங்கள் தேவன் எங்கே என்று கேட்பார்களே, தெய்வமே எங்களுக்காய் இறங்கும் என்று ஜெபித்தார்களாம். புலம்பி கண்ணீர் வடிக்கிற ஜெபம் ஆண்டவர் பதில் கொடுத்தார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். யோவேல் 2:28 இந்த வசனத்தை பார்க்க முடியும். மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அப்போஸ்தலர் 2:17-18 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று திருவள்ளம் பற்றினவர் அந்த நாட்களிலே அந்த மேல் வீட்டு அறையில கூடியிருந்த யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார், ஊற்றப்பட்டார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணினவர். இதோ தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன், இந்த சிங்காசனத்திலிருந்து வருகிற ஜீவ நதி, ஜீவ ஊற்றுகள் அவனை நிரப்பும் என்று வாக்கு கொடுத்தவர். இன்றைக்கு உங்க மேல அந்த கிருபையின் ஆவி ஊற்றப்படுகிறது, அந்த விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படுகிறது. உங்க பிள்ளைகள் மேல் அந்த ஆவி, அந்த கிருபையின் ஆவியை ஆண்டவர் ஊற்ற விரும்புகிறார். உங்க பிள்ளைகள் மீது அந்த விண்ணப்பத்தின் ஆவியை ஆண்டவர் ஊற்ற விரும்புகிறார். பெற்றோர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உங்க பிள்ளைகளுடைய சிரசின் மீது உங்களுடைய கரங்களை வையுங்க. உங்க பிள்ளைகள் படுத்திருக்கிற அந்த படுக்கையின் மீது உங்களுடைய கரங்களை வையுங்க. ஆண்டவரே, தாவீதின் வம்சத்தின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் இந்த கிருபையின் ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, என் பிள்ளைகள் மீது, என் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இந்த ஆவியை ஊற்றுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாட்களிலே உங்க குடும்பம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் ஜெபிக்க ஒரு ஆவியை அவர் தர விரும்புகிறார். இன்னைக்கு அநேகரால் ஜெபிக்க முடியல. ஜெப ஆவி இல்லை, விண்ணப்பத்தின் ஆவி இல்லை. ஜெபிக்கிற நேரம் நமக்கு சோர்வை கொண்டு வருகிறது. ஜெபிக்கிற நேரம் தான் இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை மேற்கொள்ளுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே இந்த விண்ணப்பத்தின் ஆவி, இந்த கிருபையின் ஆவியை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே ஊற்றுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களேப்பா, இன்றைக்கு ஊற்றுங்கன்னு கேட்போம். கர்த்தர் உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்க பிள்ளைகள் மேல் இந்த ஆவியை ஊற்றுவார். ஜெபிக்கலாமா? யாவரும் என்னோடு கூட கண்களை மூடி தேவ சமூகத்துல, ஆண்டவரே, நாங்கள் புலம்பி ஜெபிக்கக்கூடிய ஒரு நாட்கள் வந்திருக்கிறது. தேசங்கள் அழிவை சந்தித்து கொண்டிருக்கிறது, யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, காரியங்கள் மாறுதலாய் போய்கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே ஆண்டவரே, நாங்கள் விழிப்புள்ளவர்களாய் இல்லாமல் போனால், இந்த நாட்களிலே நாங்கள் ஜெபம் அற்றவர்களாக இருப்போம் என்று சொன்னால் பரிதவிக்கப்பட்டவர்களாய் இருப்போமே. தயவாய் மனம் இறங்குங்க. நீங்க வாக்கு கொடுத்தபடி ஊற்றுவேன் என்று எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி, வாக்கு தத்தத்தின்படி இந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொருவர் மேலும் கிருபையின் ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவீராக. இப்பொழுது ஊற்றப்படுவதாக. ஒவ்வொருவரும் ஜெபிக்க கூடிய இருதயம் வரட்டும். ஆண்டவரே, பரிந்து பேசக்கூடிய இருதயம் வரட்டும். திறப்பில் நிற்கிற தம்முடைய ஜனங்களை கர்த்தர் இந்த கிருபையை கொடுத்து எழுப்புவீராக என்று ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, இந்த ஆவி ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டு அவர்களுடைய மரண நாள் வரைக்கும், வருகை வரைக்கும் இந்த கிருபையின் ஆவியும், விண்ணப்பத்தின் ஆவியும் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நாங்கள் வார்த்தையை விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளை இந்த மாதம் முழுவதும் தியானிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் எங்களை நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக.
ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டு பதில் கொடுத்தீர் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் இந்த கிருபையின் ஆவியை வாஞ்சிக்கிறீர்கள்? எத்தனை பேர் இந்த விண்ணப்பத்தின் ஆவி வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ஆண்டவர் சொன்னபடி நீங்க தாகமாய் இருப்பீர்களானால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க வாஞ்சிக்கிறவர்களாய் இருப்பீர்களானால் நிறைவான ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தை தியானிக்க நம்மளை ஒப்பு கொடுப்போம், பெற்றுக்கொள்வோம், அதை அனுபவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you all.